அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டுங்க. முருகனுடைய அருளால் நீங்கள் நினைத்த விஷயங்களை வெற்றி மேல் வெற்றி கிடைக்கட்டும். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு இருக்கக்கூடிய விரதத்தில் தேய்பிறை சஷ்டியில் நாம் முருகனை எப்படி வழிபடலாம், எந்த விளக்கு ஏற்றி வழிபட்டால் நாம் நினைச்ச காரியத்தில் முழு வெற்றியும் பெறலாம் என்பதை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் இந்த சேனலை புதியவராக பார்ப்பதாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயத்தினுடைய பெயரையும் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நாம் பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா தற்போது வழிபடக்கூடிய முருகப்பெருமானை அதிகம் வழிபடுறோங்க. அதிகமானவங்க இருக்கக்கூடிய விரதம் பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் தான் இருப்பீங்க. முருகப்பெருமானுக்குரிய திதிகளை நாம் சஷ்டி திதியும் நட்சத்திரத்தில் கிருத்திகைன்னு, விசாக நட்சத்திரம் கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைன்னு விரதம் இருப்போம். பிரச்சனைகள் தேர்ந்து போக வேண்டும்னு நினைப்பவங்க நீங்கள் முக்கியமாக தேய்பிறை சஷ்டியில் வழிபடுங்க. வாழ்க்கையில் வளர்ச்சி, தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டியிலே முருகனை தொடர்ந்து வழிபட்டுவாங்க. முருகப்பெருமானுடன் நீங்கள் முழுமையாக சரணடைந்து எனக்கு எது நல்லதோ அதை நீயே கொடு முருகான்னு அனைத்தையுமே அவனிடம் ஒப்படைத்து விட்டிங்கன்னா நமக்கு தேவையான அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த முருகப்பெருமான் தந்தருள்வார். நம்முடைய துன்பங்களை முருகப்பெருமானே தீர்த்து வைப்பார்னு சொல்லலாங்க. இது பலருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கண்ண அனுபவம் உண்மையாக சொல்வீங்கள்ல. திதிகளில் 6வது திதியாக வரக்கூடிய சஷ்டியை அமாவாசை நாளுக்கு பௌர்ணமி நாளுக்கு அடுத்து வரக்கூடிய 6வது நாள் தான் பொதுவாகவே சஷ்டின்னு சொல்லுவோம். அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய சஷ்டியை சுக்லபட்ச சஷ்டி அல்லது வளர்பிறை சஷ்டின்னு சொல்லப்படுது. அதுவே பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய சஷ்டி தான் கிருஷ்ணபட்ச சஷ்டினிங்க, ஏன்னா தேய்பிறை சஷ்டின்னு சொல்லுவோம். பொதுவாக ஒவ்வொரு தெய்வத்திற்கு ஒவ்வொரு திதின்னு நட்சத்திர வாயிற்படி ஏற்றதாக சொல்லப்படுது. அதன்படி பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற திதி தாங்க சஷ்டி திதி. எந்த வினையானாலும் கந்தனுடைய அருள் பிரிந்தா வந்த வழி ஓடுன்னு சொல்லுவோம்ல, அத்தனை சிறப்பு வாய்ந்த தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நினைத்து மேற்கொள்ளக்கூடிய விரதங்களையே மிகவும் முக்கியமான விரதம் தாங்க சஷ்டி விரதம். 6 முகம் கொண்ட முருகப்பெருமானுக்கு நீங்கள் 6வது திதியாக அமையக்கூடிய சஷ்டி திதியில் விரதம் இருந்தீங்கன்னா கேட்ட வரங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைத்திடுங்க. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தேய்பிறை சஷ்டி நாளை ஜூலை மாதத்திற்கு வரப்போகுது. இந்த நாள் முழுவதுமே நீங்கள் சஷ்டி திதி இருப்பதால் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடலாங்க. இந்த தேய்பிறை சஷ்டியில் நீங்கள் முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களில் உங்களால் முடிந்த பொருட்களை கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். குறிப்பாக நீங்கள் இளநீரோ தேன் போன்றவற்றை வாங்கி கொடுப்பதன் மூலம் உங்கள் வீட்டில் சுபிட்சம் பெருக்கிடுங்க. அதே போல் வீட்டிலேயே நீங்கள் சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாங்க. அதிகாலையிலே எழுந்து குளித்துட்டு முருகனுக்கு சிவப்பு நிற மலர்கள், செவ்வரளி, செம்பருத்தி போன்ற மலர்களை சாட்சி கூட 6 விளக்குகளை நீங்கள் கிழக்கு நோக்கி ஏற்றி பூஜை செய்து விரதத்தை நீங்கள் இந்த நாளில் தொடங்கலாம். முருகனுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்திய பொருளை இந்த நாளில் உங்களால் முடிந்தால் படைத்து வழிபடுங்க. சர்க்கரை பொங்கல், தேனு, தினை மாவுன்னு படைத்து கூட வழிபடலாங்க. முடியாதவங்க சர்க்கரை, அவல், பொறி, கடல்னு கலந்து படைத்து வழிபடுங்க. அதுவும் முடியலனா கூட 2 வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு படைத்து கூட நீங்கள் படைத்து முருகப்பெருமானை மனதார வேண்டினாலே போதுங்க. எதுவும் செய்ய முடியலனா கூட நாவல் பழத்தை வைத்து கூட வழிபடலான்னு சொல்லுவாங்க. முருகனுக்கு நாவல் பழம் பார்த்தீங்கன்னா மிகவும் இஷ்டமான ஒரு பழம்னு சொல்லுவாங்க. நாள் முழுவதும் நீங்கள் உபவாசமாக இருக்க முடியாத நிலையில் இருந்தீங்கன்னா பால் பழம் கொண்டு சாப்பிட்டு விரதத்தை இருக்கலாம். மீண்டும் மாலை நேரத்தில் பூஜை செய்து விரதத்தை முடிவு செய்துக்கோங்க. வீட்டிலேயே இருப்பவங்க விரதம் முடியும் வரை முருகனுக்கு விளக்கேற்றி வைத்து வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்திட்டு வீட்டிலே முருகனின் பாமாலைகளை கூட நீங்கள் இன்றைய நாளில் பாடலாம். குறிப்பாக கந்தசஷ்டி கவசம், திருப்புகள் உள்ளிட்ட முருகனுடைய சிறப்புகளை உணர்த்தக்கூடிய பாடல்களை படிக்கலாங்க.
வீட்டிலே நீங்கள் வேல் வைத்திருந்தீங்கன்னா வேலுக்கு அபிஷேகம்னு பூஜைகள் செய்து வேல்மாறல் படித்து வழிபடுங்க. திருமணம் ஆகாமல் இருப்பவங்கன்னு விரைவில் திருமணம் நடைபெறும் நினைத்தீங்கன்னா ஈடுபடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் சிறப்பான வெற்றிகள் உண்டாக்கிடுங்க. பொருளாதாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை நீங்கிடும். தொழில் வியாபாரிகளால் லாபம் பெறுவீங்க. வேலையும் கிடைக்க ஆரம்பிக்கும். குழந்தை பாக்கியம் கிடைத்திடுங்க. நேரடி மறைமுக எதிரிகள் விலகிடுவாங்க. உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படுங்க. என்ன பிரச்சனை தீர வேண்டுன்னு நீங்கள் முருகனிடம் முறையிட்டு இந்த விரதத்தை மேற்கொள்கிறீர்களோ அது நிச்சயம் நிறைவேறுன்னே சொல்லலாம். பெருமானுக்காக அனுஷ்டிக்கக்கூடிய திதி தாங்க சஷ்டி திதி. இந்த நாளை விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். இதில் வளர்பிறை சஷ்டி தேய்பிறை சஷ்டின்னு மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா 2 முறை சஷ்டி திதி வருது. விரதம் இருந்து நீங்கள் முருகனை வழிபடுவதற்கு சஷ்டி உகந்த நாளாக இருக்கும். தேய்பிறை சஷ்டி மிகவும் விசேஷ நாளுங்க. இந்த நாளை நீங்கள் எப்படி வழிபடணும்னு தெரியுமாங்க? குழந்தை செல்வத்திற்காக ஏங்கி காத்திருக்கக்கூடிய பெண்கள் இந்த நாளை நீங்கள் விரதம் இருந்து முருகன் பெருமானை மனமுருகி பிரார்த்தனை செய்திட மனம் மற்றும் உடல் குறைபாடுகள் நீங்கி குழந்தை வரம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நீண்ட நாளாக நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க இந்த நாளில் விரதத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தீங்கன்னா இந்த நோய்கள் படிப்படியாக நீங்கிடும். இத்துடன் நீடித்த செல்வமும் முருகனுடைய அருளோ உங்களுக்கு கிடைத்திடுங்க. வெற்றியடையக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாகும். இந்த நாளில் நீங்கள் முருகன் படத்திற்கு முன்னாடி தீப தூபங்களை காட்டி பால் பழம் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுங்க. உணவை தவிர்த்து பூஜை அறையில் கந்த சஷ்டி கவசம் முருகன் துதிப்பாளர்கள்னு கந்தகுரு கவசம் கூட படிக்கலாம். குறிப்பாக நீங்கள் தேய்பிறை சஷ்டியில் வீட்டில் வாழைப்பழம் தீபம் ஏற்றி முருகனை வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைத்திடுங்க. அதோடு என்ன வேண்டுதலை நீங்கள் முன்வைத்து இந்த விளக்கை ஏற்றி வழிபடுறீங்களோ அந்த வேண்டுதல் முருகனுடைய அருளால் கூடிய சீக்கிரத்திலே நிறைவேறியிருந்த தீராத பிரச்சனையில் தவிப்பவங்கன்னு திருமணம் ஆகாமல் தள்ளி போய் கொண்டு இருப்பவங்க குழந்தை இல்லாதவங்க வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே சந்தித்து வருபவங்கன்னு சஷ்டி திரையில் நீங்கள் விரதம் இருந்து முருகனை வழிபடுங்க. சஷ்டியில் விரதம் இருப்பவங்க முருகனுக்கு உரிய மந்திரத்தையும் ஸ்லோகம் போன்றவற்றை சொல்லி தான் வழிபட வேண்டும்னு இல்லையா. உண்மையான பக்தியோடு நீங்கள் மனமுருகி முருகப்பெருமானை அழைத்து வேண்டுதல் சொன்னாலே போதுங்க. முருகன் பெருமான் அந்த வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பாருங்க. உடல்நிலை சரியில்லாதவங்க ஒருவேளை உணவு மட்டும் உண்டு கூட சஷ்டி விரதம் இருக்கலாம். முழு நாளும் உபவாசம் இருக்க இயலாதவங்க அன்றைய தினம் நீங்கள் காலையிலே 6 மிளகையுமே 6 நீரையோ முதல் உணவாக எடுத்துக்கோங்க. இந்த முறையில் தொடர்ந்து விரதம் இருந்திட முருகப்பெருமானுடைய அருளால் மேலான செல்வமும் வெற்றியடையக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாகும். பெருமானை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ராசியில் பிறந்தவங்களும் திதியின் அடிப்படையில் வழிபட்டு வருவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களை விட செல்வாக்கோ செழிப்போ அதிகம் நீங்கள் பெறுவீங்களா. செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்கன்னு செவ்வாய் கோரையில் பிறந்தவங்க முருகனை வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான அதிர்ஷ்டம் பெருகிடுங்க. செவ்வாயின் நட்சத்திரங்களாக சொல்லக்கூடிய சித்திரை மிருக சீரிஷம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கோ முருக வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளலாம். மேஷம் விருச்சிகம் லக்கணக்காரர்களோ ராசிக்காரர்களோ முருகனை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுங்க. திதியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வளர்பிறை தேய்பிறை சஷ்டிகளில் பிறந்தவங்களோ நவமி தசமி திதியில் பிறந்திருந்தா கூட அந்த திதி வரக்கூடிய நாட்களில் முருகப்பெருமானை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கான யோகங்களும் அதிகரித்திடுங்க. இது மட்டும் இல்லைங்க, வீடுகளில் மயிலிறகு சிறிய வேல் வைத்து கூட நம்ம வழிபடலாம். பெரிய வேலாக இருந்தீங்கன்னா வாங்கி கோவில்களுக்கு கூட நீங்கள் நன்கொடையாக கூட கொடுக்கலாங்க. செம்பாலான வேல் வைத்து கூட வழிபடுங்க. முருகனுக்குரிய உலோகம் தாங்க செம்பு. அதனால் செம்பாலான மோதிரம் போன்று செய்து கையில் கூட நீங்கள் அணிந்துக்கலாம். செம்பு பாத்திரத்தில் நீர் வைத்து முருக வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. வீட்டில் செம்பருத்தி செடி நட்டு வைத்து வளர்ப்பதும் முழு துவரம் பருப்பை அடிக்கடி உணவில் சேர்ப்பதும் ஆனால் யோகத்தை பெருக்கி கொடுக்குன்னே சொல்லலாங்க. முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா கந்தகுரு கவசத்தில் முருகனுடைய மூல மந்திரம் இருக்குது. இதை தொடர்ந்து உச்சரித்து வந்தீங்கன்னா அத்தனை விதமான துன்பங்களை இருந்து நீங்கள் விடுபடுவீங்க. இந்த மந்திரத்தை எத்தனை முறை கூட நீங்கள் உச்சரிக்கிறோமோ அதற்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்களோ
தேய்பிர சஷ்டியில் முருகனை வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.